மேடம் இப்போ ஆடியபிளா இருக்கா? ஓகே, சரி. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ ஃபார் இது வரைக்கும் நம்ம என்விரான்மெண்ட் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஒரு 4 or 5 கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் லாஸ்ட் ஒரு 4 கிளாஸஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பேஸ்டு டாபிக்ஸ் அப்படின்னு வரும்போது we are discussing more than ஒரு 40 to 50 டாபிக்ஸ் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ் பார்த்துட்டோம். ஓகே, தென் லாஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்த்தோம். அதில் லாஸ்ட் கிளாஸ் வி கம்ப்ளீட்டட் ஏர் பொல்யூஷன். ஓகே, தென் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பொல்யூஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் தி என்விரான்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டாபிக்மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் தி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் பெரினியல் இஷ்யூ. பெரினியல் இஷ்யூ இன் சென்ஸ் நீங்க டே டு டே ஆஸ்பெக்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயம். ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி ரிப்போர்ட்ஸோ இல்லை எனி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஸ்டடி அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு எனி பாலிசி டாக்குமெண்ட்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று உங்களோட டே டு டே அஃபேர்ஸில் கண்டிப்பாக எங்கேருந்து ஃபேஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் உங்களால் பார்த்துருக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ட்ல வெரி ரீசென்ட்லி டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது வெரி ரீசென்ட்லி என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், அது மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. வெரி ரீசென்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கம் வித் அன் அமெண்ட்மெண்ட் இன் தட் ரூல்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பற்றின பேன் பண்ண ஒரு ஆஸ்பெக்ட்ல இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, தென் அதர் தென் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ லிட்டர் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் கண்ட்ரிஸ் நம்ம ரீசெண்டாக சைன் பண்ணோம். தென் குளோபல் டூரிசம் பிளாஸ்டிக் இனிஷியேட்டிவ்ங்கிறது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ அது ஒன்று. தென் இந்தியா பிளாஸ்டிக் பேக்ட் அப்படிங்கிறதுமே இது ஒரு வாலண்டரி ப்ரோக்ராம். இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேஜராக பிளாஸ்டிக் பொல்யூஷன் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸில் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். அதர் தென் தட் வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது அதுவும் சேம் பெரினியல் இஷ்யூஸ் லைக் foam, that is formation of foam in the river waters. So அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெரி ரீசென்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா யமுனா ரிவரில் தி ஃபேஸ் சர்டன் சேலஞ்சஸ். ஸோ நம்மளோட ரீசெண்டாக நொய்யல் ரிவரில் பார்த்தோம். தட் இஸ் ரீசெண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தென் பெங்களூரில் ஒன் ஆஃப் த லேக்கில் இந்த ஃபோம் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். நாட் ஓன்லி இன் இந்தியா, த்ரூ அவுட் தி என்டையர் வேர்ல்ட் தே ஆர் ஃபேசிங் சச் சேலஞ்சஸ். ஸோ அப்போ அந்த ஒரு கண்டெக்ட்ஸில் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோம், what are the reasons, then how to overcome those challenges, what are type of sewage mechanisms or treatment powered plant mechanisms we are having அப்படிங்கிறது. Then water consumption every how to reduce in the industrial waste management. So water management அந்த கண்டெக்ட்ல கொஞ்சம் நம்ம வாட்டர் பொல்யூஷன் ஏரியாஸை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு தி பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு வரும்போது இட்ஸ் நத்திங் பட் அக்குமுலேஷன் ஆஃப் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 1 minute. Okay. So plastic pollution அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அக்குமுலேஷன் ஆஃப் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸும் இருக்கு. லைக் ரெசின் ஒரு நேச்சுரல் பிளாஸ்டிக் தான். ஓகே, ரப்பர் ஒரு நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ் தான். பட் அதர் தென் தட் த பிளாஸ்டிக்ஸ் விச் ஆர் மேனுஃபேக்சர்ட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது அதோட டீக்ரேடேஷன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். ஸோ அதனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் mostly from the crude oil இருந்தா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் காசஸ் ஆன் இஷ்யூஸ் இன் தி நாட் இன் தி இந்தியன் கண்டெக்ஸ்ட் பட் இஸ் ஆல்சோ இன் தி குளோபல் கண்டெக்ஸ்ட். ஸோ குளோபல் கண்டெக்ஸ்ட்ல அப்படின்னு வரும்போது 1 minute.
ஸோ குளோபல் கண்டெக்ஸ்லேயும் இந்த இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இட் இஸ் காசிங் அன் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் ஆர் என்விரான்மெண்டல் டைல்யூஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட்ல வாட் ஆர் தி திங்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் மீன்ஸ் வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி என்டையர் குளோபல் நேஷன். ஓகே, ஸோ குளோபல் நேஷனை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஸ்டடீஸ்ல விச் வாஸ் டன் பை யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், இட் ஸ்டேட்டட் தட் only 9% of plastics so far in the world which was considered to be recycled. Other than that, 12% got incinerated, in sense degraded. Other rest of the 79% has accumulated in any landfills, dumps or natural environment or in terms of marine. Okay, the marine pollution it lead to one major threat. ஓகே, இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன்ங்கிறது இது அப்படியே லீட் பண்ணி நம்ம அடுத்து மெரைன் பொல்யூஷன் தான் போவோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இது கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நோட் இட் டவுன். தென் அதர் தென் தட் மோஸ்ட்லி ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட் பாட்டில்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேரி பேக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ரீசைக்கிள். ஸோ ரீசைக்கிளுக்கு அது இட் இஸ் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்காது, தென் எக்கனாமிக் காஸ்ட்டும் அதில் ஹையாக இருக்கும் ரீசைக்கிள் அப்படின்னு போகும்போது. ஸோ தே வில் நாட் ப்ரிஃபர் ஃபார் ரீசைக்கிள் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அது ரொம்ப மோஸ்ட்லி யூசேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டெக்ட்ல அதுதான் மோஸ்ட்லி ஆகக்கூடிய மெரைன் பொல்யூஷன் இல்லை பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. அதர் தென் தட் த மேஜர் திங் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் சிகரெட் பட்ஸ். ஸோ சிகரெட் பட்ஸ் ஒரு ரீசனா இருக்குமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ், பிகாஸ் இட் ஹேவிங் ஆன் பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்ல ஸ்ப்ரெட் ஆகும்போது இட் காசஸ் ஆன் பொல்யூஷன். ஓகே, அதர் தென் த ட்ரிங்கிங் பாட்டில்ஸ், பெட் பாட்டில்ஸ், ஃபுட் ரேப்பர்ஸ், கிராசரி பேக்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. யூ ஷுட் நோ விச் ஆர் ஆல் த திங்ஸ் லிஸ்டட் இன் தி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் கேட்டகரி. ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கேட்டகரிஸ்ல எதெல்லாம் வரும் அப்படிங்கறத யூ ஷுட் நோ அட்லீஸ்ட். ஓகே, ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெட் பாட்டில்ஸ் லைக் பாலிஎத்திலின், terpethalate, so pet bottle சொல்லுவோம் இல்லையா, then high density polyethylene, so HDPE, then LDPE, low density polyethylene, then polypropylene PP, then polyestherine PS, then expanded polyestherine. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் இந்த தெர்மோகோல் கப்ஸ் சொல்லுவோம் இல்லையா டு ட்ரிங்க் காஃபி ஆர் டீஸ். ஸோ அதெல்லாம் வந்து எந்த கேட்டகரிஸ்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நோ ஆல் திஸ் திங்ஸ். Other than that, recent report அப்படிங்கிறது இந்த 2015 டேட்டாவை பேஸ் பண்ணி which are all the segment or categories using high number of plastics அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் அதிகமான பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. மேபி இதை லிஸ்ட் அவுட் பண்ணி ஏதாச்சும் கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதனால சொல்றேன். ஓகே, ஸோ பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், டெக்ஸ்டைல்ஸ், அதர் செக்டர்ஸ், தென் கன்சியூமர் பாருங்க இட் இஸ் இன் தி 4th கேட்டகரி தான், 4th or 5th கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியது அதிகமா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இருக்கு, செகண்ட் தான் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஸோ யூ ஷுட் நோ திஸ். ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தென் அதர் தென் தட் இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிசல்ட், தட் இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன பிளாஸ்டிக் லெவல். ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஓவரால் நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் இயர் 33,60,048 tons per annum. So இது based on the annual report 2018 which was submitted by Pollution Control Board. Okay, so இருக்கிறதுலே அதிகமான பிளாஸ்டிக் பேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், அண்ட் இட் வாஸ் ஃபாலோட் பை கர்நாடகா தான். ஸோ எவ்வளோ அப்போ ப்ரொடியூஸ் பண்றோம், ஓகே, எவ்வளோ நம்ம தட் இஸ் ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியர் 1/4 தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் so we should be focused on some of the things to overcome the challenges of plastic pollution. So adatha we are move forward through by means of plastic waste management rules 2021, because we are very much keen on very much focused on overcome the challenges of plastic pollution. Okay, so அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல what are all the initiatives which are taken by the government as well as international institutions அப்படிங்கிறது பின்னாடி அதுல கவர் ஆகும். Okay, the next thing is with respect to one of the important areas, microplastics. ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பிளாஸ்டிக்ஸோட லோ டென்சிட்டி லெவலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வர்றதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி பயோடிகிரேடபிள், டீகிரேடபிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம தட் இஸ் டிவைட் பண்ணிடுறோமான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். சம் அன்சைன்டிஃபிக் மேனர்ல நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய லேண்ட்ஃபில்ஸ்ல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், சாலிட் வேஸ்ட்ஸ். இந்த சாலிட் வேஸ்ட்ல என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரிகேட் பண்றது இல்லை. ஸோ செக்ரிகேட் பண்ணாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் இந்த பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட் இருக்கு இல்லையா,
இது தொடர்ந்து சன்ல வாட்டர் இந்த மாதிரி ஆக என்ன ஆகும்னா இட் லீட் டு ஒன் பிரேக் டவுன். ஸோ பிரேக் டவுன் ஆகும்போது சம்வேர் ரன் ஆஃப்ஸ் ஆகும்போது இன் கேஸ் ஆஃப் ரெயின்ஃபால், ஸோ ரெயின்ஃபால் ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த ரெயின்ஃபால் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்டிக்ஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை கன்வெர்ட் ஆகி இந்த ரன் ஆஃப்ல என்னவாயிரும்னா மிக்ஸ் ஆயிடும். இந்த ரன் ஆஃப் இட் லீட் டு ஒன் ரிவர் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மூவ் ஆன் டு தி ஓஷன்ஸ். ஸோ ஓஷன்ஸ்குள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா மிக்ஸ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா மிக்ஸ் ஆகும்போது ஓகே ஃபிஷ்ஷோ இல்லை அதர் மைக்ரோ தட் இஸ் ஃபிஷ் மெரைன் ஆர்கானிசம்ஸோ கன்சியூம் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணும்போது பயோமேக்னிஃபிகேஷன் மூலமா நமக்கு ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்டைரக்டா. அப்படி இல்லையா டைரக்டாவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ட்ரிங்கிங் வாட்டர்ல இது கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வருது. இட் சேஸ் தட் இட் வாஸ் ஃபவுண்ட் இன் தி முனிசிபல்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம்ஸ். ஸோ அப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால ஆகக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது ரிசர்ச்ல இருந்தாலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இது வரைக்கும் பாடியில இருக்குங்கிறத தே வில் ஐடென்டிஃபை த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஃபீக்கல் அனாலிசிஸ் ஆர் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அதர் டைஜஷன் ட்ராக்ல இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்டப்ஸை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடல்ட்லையும் சரி, சைல்ட்லையும் சரி, ஹியூமன் பாப்புலேஷன்ஸ்லையும் சரி, அனிமல் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் சரி, எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. பட் வெரி நியூ ரிசர்ச் இன் தி ஜேர்னல் என்விரான்மெண்ட் இன்டர்நேஷனல் விச் வாஸ் பப்ளிஷ்டு வெரி ரீசென்ட்லி, ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் இதுதான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அன் ரிசர்ச் இன் தி நெதர்லாந்து. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 அனானிமஸ் டோனர்ஸை எடுத்து அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஓகே அதுல கிட்டத்தட்ட 17% என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் ஆன் பிளாஸ்டிக் கண்டென்ட் இன் தி பிளட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இது எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து தான் half of the samples, okay, which is commonly drink bottles, while third contains polyester, single use plastics தான். இது எல்லாமே contain polyethylene, இது எல்லாமே single use plastics தான். ஸோ இந்த கண்டென்ட்லாம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு இருந்த ரிசர்ச் படி பார்க்கும்போது ஸோ அந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ்ல தான் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணது போக இப்போ பிளட் சாம்பிள்ஸ்லயும் இதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பத்தின ரிசர்ச் ஸ்டடீஸ்ல இது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல பெரிய ரிசர்ச் இல்லை. பட் இது என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மேஜர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் சொல்றாங்க ஃப்ரம் தி லெபார்டரி டெஸ்ட் மூலமா. இட் வில் அஃபெக்ட் தி ஹியூமன் செல்ஸ். ஸோ இட் இஸ் அன் த்ரெட் ஓகே டு தி குளோபல் சொசைட்டி ஆர் டு தி நேச்சர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் டு கண்ட்ரோல் தி யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் வி ஹாவ் டு ஹாவ் சர்டன் சயின்டிபிக் மெக்கானிசம் டு ரீசைக்கிள் இட். Okay, so plastics are completely we cannot able to avoid because அதோட usage பார்த்தீங்கன்னா it is inevitable and unavoidable. But at the same time, some scientific manner of recycling mechanism or some way of reducing mechanism we have to adopt in our policy documents. So அப்படி இருக்கக்கூடிய mechanism அப்படின்னு பார்த்தீங்கன்னா international initiative அப்படின்னு வரும்போது recently a report was in the name of pollution to solution. The pollution to solution அப்படிங்கிற report it was released by the United Nations Environment Program. So இவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா noted this report because it is they may ask in the prelims question வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, தென் இவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு throughout the entire globe it will generate 300 million tons of plastic waste. அதுல மொத்தமே எவ்வளவு ரீசைக்கிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% தான். ஓகே, ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறதுலாம் எங்க போய் செட்டில் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் செட்டில் ஆன் தி ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம் ஆர் மெரைன் வாட்டர் சிஸ்டம் ஆர் இன் தி லேண்ட் ஃபில்ஸ் ஆர் சம் அதர் ஏரியாஸ். ஸோ இது எங்க போய் ஃபைனலா மிக்ஸ் ஆகுது தட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு யுவர் ஃபுட் செயின். ஸோ அப்போ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி தி கம் வித் சர்டன் கமிட்மெண்ட்ஸ். ஸோ அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா so far ஒரே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு with respect to addressing plastic pollution in the name of Basel Convention. The Basel Convention it is considered to be one of the சொல்ல முடியாது only legally binding instrument. எதை அட்ரஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to plastic pollution. இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனுமே எதை ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் the developed countries or European and US countries they dumped their plastic waste in the third world countries. To overcome those challenges the Basel Convention was adopted at that time. So it was considered to be the only legally binding instrument which addressed the plastic pollution. So note it down, it is also very important in the prelims perspective.
ஓகே, ஸோ டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை இது பண்றதுக்கு பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ இது போக ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் தெரிஞ்சிருக்கணும், பிஓபி பர்சன்ஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன், வியன்னா கன்வென்ஷன், இதெல்லாம் ஏர் பொல்யூஷன் பார்க்கும்போதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட் டு தி பெட்டர் பிளாஸ்டிக். ஸோ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அசம்பிளி இட் கன்சிடர் டு பி ஆன் 5th செஷன். ஓகே, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் அசம்பிளி ரீசெண்டாக நடந்தது ஆன் March 2, 2022. இதுல ஒரு கமிட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should focus on global plastic treaty by 2024. ஸோ எப்படி ஒரு கிளாஸ்கோ சமிட்டோ இல்லை எப்படி ஒரு பாரிஸ் அக்ரிமெண்ட்டோ எப்படி ஒரு கியோட்டோ புரோட்டோகாலோ வித் அட்ரஸிங் ஆன் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டு ரெடியூஸ் தி கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்றோமோ, அதே மாதிரி பை 2024 we have to come with an global treaty or with respect to any legally binding agreement by the world nations to overcome the challenges of plastic pollution. Okay, so the aim is to nothing but to go for an internationally legally binding instrument whose ultimate objective is to end plastic pollution. So India has also participated in that particular summit, and India is also considered to be a representative who signed in this document in the name of participation of 175 countries. So அப்போ இந்த சமிட்டோட இம்பாக்ட் கொஞ்சம் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஸோ அது போக வேற என்ன இனிஷியேட்டிவ்ஸ் இந்த குளோபல் ஸ்பியர்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் டூரிசம் பிளாஸ்டிக் இனிஷியேட்டிவ். ஏன் இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரீஸை மேஜரா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் ரீசன் ஃபார் தி பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஏன்னா பிகாஸ் carry our foodstuffs or any other stuffs in terms of by carrying the plastic bags. So once அங்க முடிச்சோட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம we left over the plastics at that particular places. ஸோ அப்போ இந்த ஒரு சேலஞ்சஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will affect the environmental condition of those areas, especially in the beaches, especially in the hilly areas. அதனால தான் கொடைக்கானல், ஊட்டி மாதிரி பிளேசஸ்லாம் we banned single use plastics as well as plastics யூஸ் பண்றதை now we banned. அப்போ இது குளோபல் லெவல்ல என்னவா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a threat. அப்போ how to overcome these challenges அப்படின்னு வரும்போது through from certain commitments கொடுத்து தானே பண்ண முடியும். So they come with a new commitment. ஸோ அந்த நியூ கமிட்மெண்ட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யுஎன்பி ஒரு ஆர்கனைசேஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலன் மெக்ரத் ஃபவுண்டேஷன். ஸோ தே செட் தட் by 2025, within 2025 we reduce the plastic pollution from the tourism sector. அதுவும் என்ன பிளாஸ்டிக்ஸ்னு பாருங்க, they are not committed to completely ban the plastics. They eliminate unnecessary or problematic plastic packaging. So ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்ல கம்ப்ளீட் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா, please don't pick out that answer. Okay, they try to eliminate unnecessary or problematic plastic packaging. ஓகே, ஸோ அதனால ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, unnecessary or problematic plastic packaging and support the shift from single use plastics. இதுதான் most dangerous threat. Okay, single use plastic towards reusable alternatives. Okay, so இந்த ப்ரோக்ராம் எதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி we are implementing or already we are focusing on sustainable development goal 2030. ஒரு 17 goals இருக்கு இல்லையா, அந்த கோல்ல sustainable development goal 12. ஓகே, இந்த 12ஓட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். இதுக்கு கீழே என்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளானட்ஸ் நெட்வொர்க் சஸ்டைனபிள் டூரிசம் ப்ரோக்ராம்னு ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே தான் எந்த இனிஷியேட்டிவ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த குளோபல் டூரிசம் பிளாஸ்டிக் இனிஷியேட்டிவ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. So it is an commitment. Okay, so it is a commitment not only participated by the UN organization but also by the other private industries. ஏன்னா டூரிசம் செக்டர்ஸை பொறுத்தவரை it is mostly run by the private bodies தானே, கார்பரேட் பாடிஸ் தான். ஸோ இவங்களோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் மூலமா, கமிட்மெண்ட் மூலமா இந்த ஆக்ஷன் பண்றாங்க. மேபி தே வில் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் இன் தி பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். The next thing is with respect to Glow Litter partnership project. It is the most expected questions from the Prelims side. கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Because India is also one of the partnership country in this particular project. Okay, இந்த particular projectோட objective என்னன்னு பார்த்தீங்கன்னா, nothing but to overcome the plastic pollution. So plastic pollution எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, especially in the marine environment. They focus on marine environment. Okay, so marine pollution anyway நம்ம எடுப்போம், பட் இங்க கொஞ்சம் பிளாஸ்டிக்கோட இருக்கிறதுனால இது நம்ம இதோட சேர்த்து ஒர்க் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இந்த Glow Litter பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ங்கிறது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it was implemented by the noted down International Maritime Organization, very much important, and also in association with Food and Agriculture Organization by United Nations, FAO.
Okay, then who is the initial funding supporter அப்படின்னு பார்த்தீங்கன்னா the government of Norway, because there is a commitment. Okay, இந்த global environment facility, இந்த மாதிரி நம்ம global commitments பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் the world developed countries has to support funding as well as technological transfer support to the third world countries as well as to the developing countries. ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா they initially providing on funding support for implementing of this project. Okay, so in the project objective என்னன்னு பார்த்தீங்கன்னா nothing but it aims to help the maritime transport and fishing sectors to move towards a low plastic future. Okay, so for example இந்த fishing sectorsல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா for example அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நெட் இருக்கும் இல்லையா, இந்த நெட் என்ன ஆகும்னா சம்டைம் அன்டாங்கிள் இன்சென்ஸ் அந்து போய் என்ன ஆயிரும்னா சீ பெட்ல போய் விழுந்துரும். சீ பெட்ல போய் விழுகிறதுனால இங்க இருக்கக்கூடிய மெரைன் ஃபிஷரிஸ் இருக்கும் இல்லையா, இது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே செட்டில் ஆயிரும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லீட் டு ஒன் டிசாஸ்டர். இன்சென்ஸ் அந்த ஸ்பீசிஸ் என்ன ஆகாதுன்னா மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால அது அங்கேயே இதாயிரும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோஸ்ட் நெட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர் நான் டிகிரேடபிள். அப்போ டிகிரேடபிளா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இட் லீட் டு ஒன் பொல்யூஷன் தான். இது என்னவாகும் ஃபியூச்சர்ல கன்வெர்ட் ஆகும். என்னவா கன்வெர்ட் ஆகும்? மைக்ரோ பிளாஸ்டிக்கா கன்வெர்ட் ஆகும். மைக்ரோ பிளாஸ்டிக்கா கன்வெர்ட் ஆகும்போது பிளாஸ்டிக் பீட்ஸா மாறும். இதை எடுத்துக்கிற கூடிய ஃபிஷரிஸ் மாதிரி ஃபிஷர்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கிறோம். அதை எடுக்க போது நம்ம பயோமேக்னிஃபிகேஷன் மூலமா நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த க்ளோ லிட்டர் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிடைம் டிரான்ஸ்போர்ட்லயும் ஃபிஷிங் செக்டர்ஸ்லயும் லோ பிளாஸ்டிக்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இவங்களோட அப்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் they assist developing countries to apply best practices for prevention, reduction and control of marine plastic litter from those sectors. Okay, மொத்தம் 30 member partnership forum இது. ஓகே, ஸோ ஒரு 30 member partnership forum இது. அதுல லீட் பார்ட்னரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு 10 கண்ட்ரிஸும் பார்ட்னரிங் கண்ட்ரிஸ்னு ஒரு 20 கண்ட்ரிஸும் இருக்கும். அதுல நம்ம எதை மட்டும் தான் இங்க பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லீட் பார்ட்னரிங் கண்ட்ரிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஆல்சோ த பார்ட்டிசிபென்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட். So it is very much important in the prelims perspective, noted down. Okay, the next thing is with respect to then adhe da. Okay, the glow litter oda innor objective enna appadinu pathina it also having a commitment enna commitment na already existing la irukkoodiya rendu objective ulla commitments. One idu romba mukkiyam marpal nu solluvaanga. So international convention for prevention of pollution from ships, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி IMO லண்டன் கன்வென்ஷன் அண்ட் லண்டன் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியமானது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரெகுலேட் தி டம்பிங் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் ஷிப்ஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ க்ளோ லிட்டர் ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் இன் தி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, the next thing is with respect to national initiative. National initiative you know வரும்போது it is considered to be very much important in the exam perspective because we come with on various management rules. Plastic waste management rules கொண்டு வந்தோம், e-waste management rules கொண்டு வந்திருக்கோம், solid waste management rules கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் we introduced at the time of 2016. அந்த டைம்ல இதை பேஸ் பண்ணி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ரீசெண்டா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we come with an amendment என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we upgraded certain things in the 2016 rules in the name of plastic waste management amendment rules 2021. okay, so இது படி என்ன கமிட்மெண்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ் இன்சென்ஸ் இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ்ல என்னென்னலாம் நம்ம கமிட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் by within 2022 we planned to eliminate single-use plastic items which have low utility and high littering potential. Okay, so by 2022 kulla we try to avoid or we try to completely eliminate the single-use plastic items. By 2022, in line with what we are promised or committed in the 4th United Nations Environment Assembly. Ipo recent another 5th Assembly. Okay, adula da in the by 2024 kulla we have to come with a legally treaty agreement nu onu kondu vandanga. 2019 4th United Nations Environment Assembly நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்விரான்மெண்ட் அசம்பிளியில we put on commitment. அந்த கமிட்மெண்ட் படி by 2022 குள்ள we try to overcome the challenges of single use plastics. So we banned almost. Okay, so அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். Then யூஸ் பண்ணக்கூடிய கேரி பேக்ஸ் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதை தாண்டி ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மைக்ரான்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் கமிட்மெண்ட் என்னன்னா we increase the microns. Okay, so
the manufacturing import of stocking இங்க வந்துடலாம் the microns implement பண்றாங்க. Okay, but in order to stop littering due to lightweight plastic carry bags with effect to 30th December 2022. thickness of the plastic carry bags என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 15 microns இருந்துச்சு. note it down, it is very much important. Okay, so 15 microns 2016 ரூல்ஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 microns. Okay, அங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 microns. So 50 micronsல இருந்து we move on to first 70 microns, then 70 micronsல இருந்து we shift to 120 microns. So இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் இட் டவுன். எப்பக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா by 31st December 2022 குள்ள we ordered to the manufacturer that the manufactured plastic bags or plastic carry bags, it should be above the level of 70 microns to 120 microns. Okay, then இது எதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா from 31st December 2022 குள்ள. Okay, so இந்த மாதிரி மைக்ரான்ஸ் உள்ள பிளாஸ்டிக் பேக்ஸ் they can allow for reuse பண்ண முடியும். Okay, so இது ஒரு commitment we updated in the 2021 management rules. Then other than that, we banned some of the single-use plastics items such as the manufacturer, import, stocking, distribution, sale and use of following single-use plastics. Which are all the things? Earbuds with plastic sticks for balloons, plastic flags, candy sticks, ice cream sticks, polyester, that is thermocool for decoration, then plates, cups, glasses, cutlery such as forks, spoons, knives, straws, trays, wrapping or packaging films around sweet boxes, invitation cards, cigarette packets, plastics or PVC banners less than 100 microns. So இது எல்லாம் எங்க இருந்து பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா from 1st July 2022 ல இருந்து banned. So these are all the commitments, these are all the updations what we made in the plastic waste management rules 2021. Other than that, we are going for an awareness program and we are having certain legalized extended producer responsibility of the producer and the brand owners. So இதுக்கு முன்னாடி e-waste managementல இது implement பண்ணிருக்கோம். In sense e-waste managementல if you are buying on mobile phone, ஒரு mobile phone வாங்குறீங்க அப்படின்னா once அதோட wearing and tearingல இருக்குன்னு வச்சுக்கோங்க, after அது எதுவுமே யூஸ் ஆகாதப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you will go and give it to that particular manufacturer, சரண்டர் பண்ணிடலாம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்லயும் போனீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எதை ரீசைக்கிள் பண்றதுக்கு அப்படின்னா மேனுஃபேக்சர்டு குட்ஸ். ஸோ அதே விஷயத்தை எங்க கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல இந்த பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பிளாஸ்டிக் பேக்கேஜிங் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு தே ஹாவ் டு புட் ஆன் கமிட்மெண்ட். இன் சென்ஸ் நத்திங் பட் before they sell any products, and the products kana recyclable amount nu one irukum illaya, that they have to sideline it for their recycling capacity, or they have to fund to the any recyclable plants. Okay, so adu enna pannirukanga appadinu pathina they try to legalize it. In sense they try to penalize it if any manufacturer not followed this rules. Okay, adha inge, that is legally forced. Okay, through by imposing certain penalties against them in case if they are not follow the commitment. Other than that, they indicated or said to the state or union territories to strengthen their waste management infrastructure through from Swachh Bharat mission. Other than that, the state or union territories, government and concerned central ministries or department have also requested to go for elimination of single-use plastics and effective implementation of plastic waste management rules 2016 and implementation in a time-bound manner. Okay, then other than that, they conduct on hackathon. In sense, or policy exchange or any knowledge partnership. Illa abadi illena, if they are having any best practices or they are having any solution to overcome the challenges of plastic pollution by any startups or any educational institutions, means they will participate in that event. If they succeed in that event, means the government will facilitate them to go for further project development. So ஒரு startup company என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they will facilitate some fund for them to go for the development of those projects. Okay, so இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா the awareness program, இது எல்லாமே எதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 plastic waste management rules kulla kondu vandirukanga. So it is considered to be one of the most expected question from the prelims perspective of this year.
ஓகே, கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எனிவே. ஓகே, ஸோ பி ப்ரிஃபர் ஃபார் இட். த நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பிளாஸ்டிக் பேக்ட். ஸோ இந்த இந்தியா பிளாஸ்டிக் பேக்ட் அப்படிங்கிறது இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தோஸ் ஹூ ஆர் இன் தி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஆர் தோஸ் ஹூ ஆர் யூசிங் plastics for their production or for their packaging mechanism. Okay, so என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேக்ட் அப்படிங்கிறது it is a joint initiative. Okay, so by the government, that is in the name of business, government and NGOs to reduce, reuse and recycle plastics in the value chain. It is nothing but circular economy ன்னு சொல்லுவாங்க. So circular economy அப்படிங்கிறது it's nothing but if you are using any products means, so அந்த products என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணும்போது they will use some of the most important items which are considered to be very essential or which can be recyclable அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா they use it for the new products. ஸோ அதை சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்குலர் எக்கனாமி கான்செப்டை எதுக்குள்ள கொண்டு வராங்க, இது பொதுவாக எதுல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவேஸ்ட்ல தான் இருந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ்ல தான் இருந்துச்சு. அதை இப்போ எதுக்குள்ள கொண்டு வராங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லையும் கொண்டு வராங்க. ஸோ அப்போ மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஓகே ஃபார் நேச்சர் அப்படின்னு WWF இந்தியாவும் பிளஸ் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் CIIயும் சேர்ந்து தான் பண்ணாங்க, விச் வாஸ் ஆர்கனைஸ்டு பை இந்தியா அண்ட் UK. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பர்டிகுலர் பேக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எதுக்கான கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to the business, government and NGOs to reduce, reuse and recycle plastics in the value chain. So the pact aim is to transform the current linear plastics, in sense single use plastics இருக்கு இல்லையா, once யூஸ் பண்ணி முடிச்சோடனே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா they move on to the circular economy. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சரியும், some plastic bagsல எல்லாம் கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, if you give it back to us means we will pay you 3 rupees அப்படின்னு இருக்கும். அப்ப எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் எக்கனாமி. திருப்பி இது என்ன பண்ணுவோம்னா ரீசைக்கிள் பண்ணி they come with the new bags. Okay, அப்ப circular economy that will reduce the use of problematic plastics in India, then retail valuable materials in the economy for use in other products. இதுதான் circular economy. Then generate jobs, investment and opportunities through by means of startups. So இதெல்லாம் commitments they are given in the name of Indian Plastic Pact agreementல கொண்டு வந்தது. Okay, so இதுதான் overall நம்ம சொன்ன objectives. இதெல்லாமே நான் just in the chart what they are mentioned in their website, so அதை அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் இதை இனிஷியேட் பண்ணது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா, ஸோ WWF அண்ட் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இவங்க சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the target to be achieved by 2030 include defining a list of unnecessary or problematic plastic packaging. Note it down. அங்கேயும் நம்ம அந்த குளோபல் டூரிசம் இம்பாக்ட் பார்க்கும் போதும் அன்னெசரி ஆர் ப்ராப்ளம் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான் பார்த்தோம். இங்கேயும் we are not try to completely eliminated it, we are focusing on only on list of unnecessary or problematic plastic packaging now. So commitment என்னன்னா by 2030 குள்ள we have to focus on it. So இதெல்லாமே பிளாஸ்டிக் ஏரியாஸ்ல முக்கியமா that is plastic pollution based current affairs தான் இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய affairs. Okay, the next thing is with respect to we focus on water pollution. ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு வரும்போது ஸோ ரெண்டு டைப் ஆஃப் சோர்சஸ் சொல்லுவாங்க. ஒன் இஸ் பாயிண்ட் சோர்சஸ், another ஒன் இஸ் நான் பாயிண்ட் சோர்சஸ். ஸோ பாயிண்ட் சோர்சஸ்ங்கிறது யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை திஸ் இஸ் த சோர்ஸ் வேர் தே கம் வித் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரிஸ், ஆயில் ஸ்பில் ஃப்ரம் டேங்கர்ஸ், எஃப்ளூயன்ஸ் கமிங் அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் வேஸ்ட் வாட்டர் எஃப்ளூயன்ஸ். அதர் தென் தட் நான் பாயிண்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது யூ கேனாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகே, லைக் இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து if they are adding some insecticides, pesticides இதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ரன் ஆஃப்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து நேரா ரிவர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு தான் போகும். அப்போ யூ கேனாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட். தென் அர்பன் வேஸ்ட் யூ கேனாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை வேர் த பாயிண்ட்ஸ் which it come from. ஓகே, இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹேவிங் தி கேரக்டர் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி, இன் சென்ஸ் ஒன் பிளேஸ் டு another place it is easily move. ஈவன் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டுமே சம் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா when it exposed in terms of mining பண்ணும்போது, ஓகே, ஸோ இப்போ யுரேனியம் மைனிங் பண்றீங்க அப்படின்னா தட் அங்க ஆகக்கூடிய ரெயின்ஃபால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை டைல்யூட் பண்ணி ரன் ஆஃப்க்கு தான் எடுத்துட்டு வரும். ஸோ அது மாதிரி அதர் பிளேசஸ் லைக் யுரேனியம் பவர் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து ஆகக்கூடிய வேஸ்ட் நீங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சம் ஃபார்ம் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எமிஷன்ஸ் வரதான் செய்யும். அப்ப அது ஸ்ப்ரெட் ஆகும் போது அதர் தென் தட் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா the industries which using
நியூக்ளியர் திங்ஸ், தட் இஸ் யுரேனியம் யூஸ் பண்ணக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய வேஸ்ட் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மிலிட்டரி வெப்பன்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், யுரேனியம் மைனிங், இங்க இருந்துலாம் வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கு. தென் அதர் தென் தட் ப்ராடா கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வாட்டர் பொல்யூட்டன்ட், இன்ஆர்கானிக் வாட்டர் பொல்யூட்டன்ட் பார்ப்போம். ஸோ ஆர்கானிக் வாட்டர் பொல்யூட்டன்ட் ஆர் நத்திங் பட் இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஆர்கனோஹாலைட்ஸ், chemicals like bacteria, chemicals, then bacteria from sewage, livestock farming, food processing waste, pathogens, volatile organic compounds, இதெல்லாம் ஆர்கானிக். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆசிட் மைனிங், ட்ரைனேஜ், சில்ட், ரன் ஆஃப், லாகின்ஸ், ஸ்லாஷ், ஃப்ளை ஆஷ், ஸோ பாஸ்பேட்ஸ், இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ், தீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி அன் இன்ஆர்கானிக் வாட்டர் பொல்யூட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த prelims perspective they may ask in the conventional also. Okay, then what type of effects it will create அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரா, okay, so in terms of acid depositions வரும்போது it lead to an ozone acidification. Ozone acidification already we discussed in our air pollution. Okay, then second thing is organic matter disposition ஆகும்போது biological oxygen demand என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இன் சென்ஸ் dissolved oxygenோட லெவல் ரெடியூஸ் ஆகும். அதனால என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா biological oxygen demand இன்க்ரீஸ் ஆகும். இன் சென்ஸ் the demand of an oxygen level in that particular water environment was getting increased. ஸோ அதுக்கு தேவை அதிகப்படும். ஏன்னா ஆக்சிஜனோட லெவல் ரெடியூஸ் ஆகிட்டே போகும், அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிஜனோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு அன்பொல்யூட்டட் ஃப்ரெஷ் வாட்டர்ல பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலோ 1 mg/1 தான். பட் இதே இது ஒரு ஆர்கானிக் மேட்டர் பொல்யூட்டட் வாட்டர்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 mg/L இருக்கும். ஓகே, 1 mg/L இங்க இருக்கும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பொல்யூட்டட் ஃப்ரெஷ் வாட்டர்ல. பட் ஆர்கானிக் மேட்டர் பொல்யூட்டட் ஃப்ரெஷ் வாட்டர்ல 400 mg/L. So you should know all these values. Okay, so இதையும் கொடுத்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது தென் ஸ்பில்லேஜ்னால ஆகக்கூடிய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் இம்பாக்ட் ஆன் தி growth of planktons and photosynthesis in the macrophytes which was settled in the ocean beds or in the river beds or in the sea beds. Okay, the nutrient enrichment ஆகிறதுனால ஆகக்கூடிய aquatic water என்ன ஆகும், யூட்ரோஃபிகேஷன் நடக்கும். நார்மலாகவே யூட்ரோஃபிகேஷன் நடக்கத்தான் செய்யும். இன்சென்ஸ் அந்த டியூ டு பாசனம் முடிச்சு போய் அந்த பச்சை கலர்ல இருக்கும் பார்த்துக்கிங்களா இந்த லேக்ஸ் இதெல்லாம். ஸோ இது நார்மலாகவே நடக்கக்கூடியதுதான். ஒரு எல்லா லேக்குக்குமே ஒரு எண்ட் பீரியட் இருக்கு. பட் அதை நம்மளே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா எது மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு லேக்கோ இல்ல ஒரு பாண்ட்லயோ இல்ல ஒரு ரிவர் பெட்லயோ போய் செட்டில் ஆகும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டிமுலேட் தி நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட் இன் தட் பர்டிகுலர் ஏரியாஸ். அப்ப அங்க இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி ஆகும்போது என்னன்னா இட் டிமாண்ட் ஃபார் அன் மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை நீங்க கிரியேட் பண்ணும்போது அப்ப அதிகமான அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதிக ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வளர்ந்துருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதர் ஃபிஷஸ், அதர் ஸ்பீசிஸ் எல்லாமே என்ன ஆகும்னா டை ஆயிடும். ஸோ அப்போ அதைத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ரிவர் டெட் இல்லை பாண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளா ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய ஒரு யூட்ரோஃபிகேஷனுக்கு பேர் இட் இஸ் கால்டு கல்ச்சரல் யூட்ரோஃபிகேஷன். ஓகே, ஸோ இது நோட்டபிள் ஃபேக்டர் ஃப்ரம் த prelims பெர்ஸ்பெக்டிவ். தென் ஃப்ரெஷ் வாட்டர் பிகம் சால்ட்டியர், இன்சென்ஸ் சலனைசேஷன் நடக்கிறது. இது எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே டீஐசிங் ஆஃப் ரோட்ஸ். இது நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, பட் இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் சம் கெமிக்கல்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா அவங்க வின்டர் டைம்ல தே வில் நாட் மூவ் ஃபார்வர்ட். இன்சென்ஸ் அவங்களால ஈஸியா அந்த பிரேக் பண்ண முடியாது ஐஸ். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டீஐசிங் பண்றதுக்கு சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது போய் ரன் ஆஃப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் செட்டில் ஆகும்போது ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளைல போய் செட்டில் ஆகும்போது இட் ரிசல்ட் இன் டு ஒன் ஃப்ரெஷ் வாட்டர் சலனைசேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் சலனைசேஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இட்ஸ் நத்திங் பட் it will the salt which can maybe go for an poison in the drinking water and increasing the chloride concentration and over time. So in the fresh water salinization syndrome அப்படிங்கிறது frequent-ஆ நியூஸ்ல இருக்கிறது தான். So how to note it down these things. Okay, so இதெல்லாமே ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல பேஸ்ல கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல டச் பண்ணிட்டு போகக்கூடிய ஏரியாஸ் இது எல்லாமே. தென் அதர் தென் தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்லாம நீங்க நியூஸ் பேப்பர் வருஷத்துல எப்பயுமே கம் அக்ராஸ் பண்ண முடியாது. தட் இஸ் ஆர்சனிக் பொல்யூஷன். ஸோ இந்த ஆர்சனிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் வாஸ் இன் தி கிரவுண்ட், பிலோ த கிரவுண்ட் தான் இருக்கும். ஓகே, ஹவு வி கேன் இன்ட்ரடியூஸ் இன் டு தி சாயில் ஆர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு வரும்போது த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் லீச்சிங் ஆர் ரன் ஆஃப் த
ஆர் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இரிகேஷன் சொல்றோம் இல்லையா. ஸோ பை யூசிங் ஆஃப் போர். ஸோ அது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆந்த்ரோபோஜெனிக் மெக்கானிசம் தான். ஓகே, நார்மலாவும் நடக்கும், த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் வல்கனிசம் மூலமாவும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம தொடர்ந்து அந்த பர்டிகுலர் ஏரியால ரன் ஆஃப் ஆகும்போது அந்த வாட்டர் அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்சனிக் கண்டென்ட்டை மேல சர்ஃபேஸ் லெவலுக்கு எடுத்துட்டு வந்துடும். அப்ப இந்த சர்ஃபேஸ் லெவல்ல எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ ஃப்ரம் வேரியஸ் மெத்தட்ஸ் லைக் கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட்ஸ், பர்னிங் வெஜிடேஷன்ஸ், வல்கனிசம், தென் சாயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரம் ஆந்த்ரோபோஜெனிக், இதெல்லாம் சோர்சஸ். ஸோ ஜஸ்ட் சோர்சஸ்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் கண்டென்ட்டை வெளியே எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ அப்போ இது என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த சீரியஸ் த்ரெட் இன் தி இந்தியன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் 21 ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் சொன்ன லெவலை விட அது என்ன பெர்மிசபிள் லிமிட் சொல்றாங்கன்னா 0.01 மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆர்சனிக் உங்க கிரவுண்ட் வாட்டர்ல இருந்துட்டா எவ்ரி திங் இஸ் ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா இட் ரிசல்ட் இன் டு ஒன் டேஞ்சர். ஸோ அது எங்க மோஸ்ட்லி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கங்கா பிரம்மபுத்திரா மேகனா பெல்ட்ல தான். வெரி எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். அது ஹையஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ் ஆஃப் ஆர்சனிக் கண்டாமினேஷன். ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர்ஸ் தான். சாலோ லார்ஜ் டயாமீட்டர் டியூபெல்ஸை யூஸ் பண்றது, தென் இரிகேஷன்ல ஃப்ளோ இரிகேஷன் டெக்னிக்ஸ் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே இடத்துல நீங்க தண்ணியை இது பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஆர்சனிக் கண்டாமினேஷன் என்னவாகும் பாத்தீங்கன்னா அதோட சேர்ந்துடும். தென் அது ஃபுட் செயின்ல உள்ள போகும்போது பயோமேக்னிஃபிகேஷன் நடக்கும். ஸோ என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஹெல்த் ஹசார்ட்ஸ் தான். வாட் டைப் ஆஃப் ஹெல்த் ஹசார்ட்ஸ் கிரியேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டர்ம் எக்ஸ்போஷர் டு ஆர்சனிக் கண்டென்ட் ட்ரிங்கிங் வாட்டர் நீங்க எடுத்துக்கிறீங்க பட்சத்தில் இட் வில் அஃபெக்ட் கேன்சர் இன் தி ஸ்கின், லங்ஸ், bladder, kidneys as well as other skin such as hyperkeratosis and pigmentation changes. Inorganic arsenic என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா renal disorders சொல்லுவாங்க. In sense gastrointestinal symptoms, then cardiovascular disease, kidney failures, இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதெல்லாமே இம்பாக்ட் ஆஃப் arsenic. Okay, then what are the methods to overcome these challenges அப்படின்னு பார்த்தீங்கன்னா adsorption, co-precipitation using iron and aluminum salts என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆர்சனிக். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் அலுமினியம் ஆர் ஆக்டிவேட்டட் பாக்சைட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்ஓ பியூரிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அயன் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அயன் எக்ஸ்சேஞ்சஸ் மெக்கானிசம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஃபாலோட் பை ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ் டு ஓவர் கம் தி ஆர்சனிக் பொல்யூஷன். ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் தான். இது ஆக்டிவேட்டட் கார்பன் நாட் ஓன்லி ஃபார் ஆர்சனிக் பொல்யூஷன் ஓவர் கம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, வி ஆர் யூசிங் அன் ஆக்டிவேட்டட் கார்பன் இன் வேரியஸ் ஃபீல்டு. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் டு பியூரிஃபை த லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ். எஸ்பெஷலி ஏர் பொல்யூஷன் பார்க்கும்போது இந்த ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, லிக்யூட்ஸை பியூரிஃபை பண்றதுக்கு இந்த ஆக்டிவேட்டட் கார்பன்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரிமூவ் தி எனி impurities in the water, food, beverage processing, odor removal, industrial pollution control as well as everything. Okay, so in the activated carbons ki enna component நம்ம யூஸ் பண்றோம்னு பாருங்க. We are using materials such as coconuts, nut shells, coal, peat and wood. So இதெல்லாமே contents what we are used for the to make an activated carbon. Okay, so இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is an organic material தான் which having a high carbon content and it have the absorbing capacity. Where solid is used for removing a soluble substance from the water. In this process, active carbon is the solid. Okay, so இதுவும் வர்றதுக்கான possibilities from the Prelims perspective இருக்கு. Next thing is இது frequent-ஆ இருக்கக்கூடியதான் frothing or polluted. Okay, so polluted in rivers அப்படிங்கிற frothingங்கிறது இந்த இதுதான் நொர வர்றது. ஓகே, ஸோ ரீசெண்டாக யமுனா வாட்டர்ல ரீசெண்டாக இருக்குங்கிறது அஃபேர்ல இருந்தது. தென் இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் ரெகுலரா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்ரி டைம். எப்பெல்லாம் இந்த ட்ரை சீசன் முடிஞ்சு ரிவர் வாட்டர் வந்து வருதோ அப்பெல்லாம் இது வந்துடும். ஓகே, ஸோ இது ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ தான். ஸோ என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஃபோம் வர்றதுக்கான ரீசன் நாட் ஓன்லி தி ஆர்டிஃபிஷியல் ப்ராப்ளம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நொயல் ரிவர்ல ஏன் நுர வந்தது அப்படின்னா சோப் வாட்டர் யூஸ் பண்ணதுனால, டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணதுனால வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ அப்போ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவும் நடக்கும், ஆர்டிஃபிஷியலாகவும் நடக்கும். நேச்சுரலா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் அட் தி ஆட்டம் சீசன். ஓகே, ஸோ அந்த இலையுதிர் காலம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ், பாக்ஸ், ஸ்டிக்ஸ் இதெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சு அங்கே பிளேஸ் ஆயிரும்.
ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் டெப்ரிஸ் மாதிரி ஆகி இது ஒரு காம்போனண்ட்டை ரிலீஸ் பண்ணும், சம் கெமிக்கல் காம்போனண்ட்டை. இந்த ஆர்கானிக் மேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு ஆன் ஆர்கானிக் கார்பன். அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அங்கே வாட்டர் வரும்போது நீங்கள் நார்மலாக பார்த்தாலே தெரியும் சம் அப்ஸ்ட்ரீம் ஏரியாஸில் இந்த மாதிரி நுர பார்க்க முடியும் தான். அப்போ இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் ஆர்கானிக் மேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பனோட கன்வெர்ட் ஆகி ஒரு நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுல என்ன ஆர்டர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷி ஆர் எர்த்தி ஆர்டர் வரும். நீங்க கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு அப்ஸ்ட்ரீம்ஸ்ல சம் அருவி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல சொல்றேன், ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நொரா ஃப்ரீக்வெண்டா பார்க்க முடியும். இது நேச்சுரலா இருக்கக்கூடியது, இட் வில் ரெக்கவர் ஆன் இட்ஸ் ஓன். இதுல ஒன்றும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணுங்கிற அவசியம் கிடையாது. பட் டவுன் ஸ்ட்ரீம்ஸ்ல வரம்போது ஹியூமன் மேட் காசஸ் தான் அதிகமா இருக்கு. எஸ்பெஷலி a synthetic or human-made foam is usually a byproduct or chemical runoff or industrial discharge. So usually என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா cleaning products that contain synthetic surfactants, house paints, pesticides used on the lawn or fields or motor oils running off impervious surfaces. Okay, so அப்போ டிட்டர்ஜென்ட் ஒரு ரீசனான்னு கேட்டா எஸ், சோப் ஒரு ரீசனான்னு கேட்டா எஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் டெய்லி ப்ராடக்ட்ஸ்ல இந்த ப்ராப்ளம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா these products having a phosphate. ஸோ இந்த பாஸ்பேட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் யூஸ்வலாக ஒரு ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணுவோம், ஓகே, பாஸ்பேட்டை. பட் பாஸ்பேட்டை எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிட்டர்ஜென்ட்ல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிட்டர்ஜென்ட்ல ஏன் பாஸ்பேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி வாட்டர். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி வாட்டரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதிக தண்ணி தேவைப்படாது, 2 தடவை துவைச்சு அலசினாலே போதும், இல்ல ஒரு டைம் துவைச்சு இன்னொரு அலசினாலே போதும்னு சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக்குறதுக்காண்டி. பட் இந்த பாஸ்பேட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா when it enter into the river stream then it lead to an eutrophication or foam formation. ஸோ இதுதான் மேஜர் ரீசன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபோம் ஃபார்மேஷன் என்ன ஸ்மெல் வரும், அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபிஷி ஆர் எர்த்தி ஆர்டர் வரும்னு சொன்னோம் இல்லையா. இங்கே நமக்கு என்ன ஸ்மெல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் லைக் டிட்டர்ஜென்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால. அப்படி இல்லைன்னா இந்த செப்டிக் ஃபெயிலியர்ஸ் வரும், இன்சென்ஸ் அன்பிளசன்ட் ஸ்மெல்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹவு டு ஓவர் கம் திஸ் சேலஞ்சஸ், தெர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபார்மேஷன் இருக்கு. ஓகே, மேபி இதோட கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபோம்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப் ஃபோம்னா டோன்ட் கன்ஃபியூஸ் வித் எனி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸ்டார்ட் அப் ஃபோம்ங்கிறது இனிஷியல் டைம்லேயே நீங்க என்ன பண்ணிடுறதுன்னா அதை ரிசால்வ் பண்ணிடுறது. ரிசால்வ் பண்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் வாட்டர் பிளான்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ வெரி ஃபியூ பிளேசஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தே யூஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் மெம்பரேன் பயோ ரியாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ரீசைக்கிள் தி வேஸ்ட் வாட்டர், ஓகே, ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரியல் ஆர் எனி முனிசிபல் யூனிட்ஸ். ஓகே, தென் ஆன்டிஃபோம் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன்சென்ஸ் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தே புட் சர்டன் நார்ம்ஸ். அந்த நார்ம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, ஒன் செகண்ட். ஓகே, இந்த இங்க இருக்கு பாருங்க. In 2020 Bureau of Indian Standards prescribed norms, that is sodium triphosphate percentage நீங்க யூஸ் பண்றதா இருந்தா laundry detergentல it should be 5 for detergent bars, 2.5 for powder and 0 for household detergent for woolen and silk fabrics. இதுதான் கண்டிஷன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்மிங் ஏஜென்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தே கம் வித் சம் கிரைட்டீரியாஸ். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்த கிரைட்டீரியா தான். ஒரு சோப் பார் இருக்கு அப்படின்னா அதுல 5 லெவலுக்கு மேல போகக்கூடாது, 2.5க்கு மேல பவுடர்ல போகக்கூடாது, 0க்கு மேல ஹவுஸ் ஹோல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ்ல போகக்கூடாது. ஓகே, தென் அதர் தென் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒன்று, ஃபிலமெண்டஸ் ஃபோம்னு சொல்லுவாங்க. ஃபிலமெண்டஸ் ஃபோம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பாக்டீரியா தான். ஸோ இந்த பாக்டீரியாஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டக்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். எப்படி ஒரு வேர் ஜென்ரேட் ஆகுதோ அதே மாதிரி என்ன ஆகும்னா பாக்டீரியாஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பாக்டீரியாஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷேப்ட் இன்டு அண்ட் லாங் த்ரெட் லைக் காலனிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நொகார்டியா ஆர் மைக்ரோலாட்டா அண்ட் மைக்ரோத்ரிக்ஸ் பிரவிசிலான்னு சொல்லுவாங்க.
ஸோ இதுக்கு என்ன கேரக்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் இன்க்ரீஸ் தி பயோ ஆக்சிஜன் டிமாண்ட், தட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அண்ட் அட் த சேம் டைம் இது இன்னொரு ஒர்க் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அட்டாச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண விடும் அது பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ண விடாது. ஓகே, அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ரிவர் பெட் சீக்கிரம் கண்டாமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, நத்திங் பட் குளோரின் தான் யூஸ் பண்றாங்க. Okay, so chlorinated with a concentration of 3 to 4 ppm per 1000 ppm. Okay, இது filamentous foam இருக்கக்கூடிய விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு குளோரினேஷன் யூஸ் பண்றாங்க. The nutrition deficiency foam சொல்றது, that is over usage of nutrition ஆகிறதுனால அந்த ரிவர் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் foam ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நியூட்ரியன்ட் இல்லைன்னா, நியூட்ரியன்ட் இருந்தா ஃபோம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூட்ரியன்ட் இல்லைனாலும் ஃபோம் ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கையில அங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் நியூட்ரியன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீநைட்ரிஃபிகேஷன் ஃபோம் இருக்கான்னு கேட்டா ஆமா, நைட்ரிஃபிகேஷன் நைட்ரஜன் ரெக்வயர்ட் நைட்ரஜன் இல்லாட்டினாலும் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாட்டினாலும் அங்க ஃபோம் ஃபார்ம் ஆகும். அப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. So these are all the methods we can use for the overcome the challenges in the foams in river waters or in the pond or lakes. Okay, next thing is with respect to industrial water management, like it is considered to be one of the new initiative. Okay, so tectilis process அப்படினு சொல்றாங்க. So tectilis process அப்படிங்கிறது யூசுவலா வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ஸோ வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ் பஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ பெயிண்டிங் பண்றது போக என்னன்னா சம் கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஆர் லூப்ரிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த பெயிண்டிங் பண்ணும்போது. அதுல மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா பாஸ்பேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் பாஸ்பேட்டோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த பாஸ்பேட்டை ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ புதுசா என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே கம் வித் அ நியூ டெக்னாலஜி இன் த நேம் ஆஃப் நானோ டெக்னாலஜி தட் இன்வால்விங் ஜிர்கோனியம் ஆக்சைடு கோட்டிங் யூஸ் பண்றாங்க. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ்பேட்டுக்கு பதில் விச் ஆர் கன்சிடர்ட் டு பி அ கிரீன் ப்ராசஸ் பிகாஸ் the zirconization is free of heavy metals such as nickel, zinc and manganese. Okay, so இது ஒரு மெத்தட். Then household water management treatment method அப்படிங்கிறது யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே வாட்டர்னு சொல்லுவோம், ஹவுஸ்ஹோல்டு வேஸ்ட் வாட்டர்ஸ். ஸோ இது பிளாக் வாட்டர்ஸ்னு சொல்றது இந்த இண்டஸ்ட்ரியல் அஃபிலியன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது பிளாக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கிரே வாட்டர்ஸ் அப்படிங்கிறது டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம் சிங்ஸ், வாஷிங் மிஷின்ஸ் இதுல இருந்து வேஸ்ட் வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்னா கிரே வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரே வாட்டர்ல இருக்கக்கூடிய இதுவும் ஹார்ம் தான், பட் இட் இஸ் நாட் கம்பேரிட்டிவ்லி ஹார்ம்ஃபுல் than தி பிளாக் வாட்டர்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரீசைக்கிள் இன் தி ஹவுஸ் ஹோல்ட் இட் செல்ஃப். நம்மளால வீட்லேயே இதை ரீசைக்கிள் பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், பட் அட் த சேம் டைம் வி கேன் யூஸ் இட் ஃபார் சம் அதர் பர்பஸஸ் லைக் ஃப்ளஷுக்கோ இல்லை அதர் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிரே வாட்டர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரீசைக்கிள் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிப்போர்ட் சொல்றபடி 40% ஆஃப் வேஸ்ட் வாட்டர்ஸ் ஜென்ரேட்டட் இன் கிரே வாட்டர்ஸ் கண்டெய்னிங் கண்டாமினேட்ஸ் லைக் சோப்பு, டிட்டர்ஜென்ட், டெட் ஸ்கின், ஹேர் ஆயில் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 liters ஆஃப் கிரே வாட்டர்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் வேஸ்ட் வாட்டர் ஆஃப் கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பெட் மெத்தட்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கக்கூடிய மெத்தட் இந்த ரீபெட் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் அதர்வைஸ் டு பி கால்ட் அஸ் பிளான்டட் கிரேவல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிரேவல் ஃபில்டர் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அன் வாட்டர் டேங்க் வேர் வி ஹாவ் டு பிளேஸ் கிரேவல்ஸ், சாண்ட், வெர்மிகுலைட், மண் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கோரப்புல் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ளூயன்ட் இன்ஃப்ளூயன்ட் அப்படிங்கிறது உள்ள கழிவு நீரை செலுத்துவோம். இது மூலமா என்ன ஆகும்னா சுத்திகரிக்கப்பட்டு இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கேஸ்னெட் இந்த மாதிரி ஆகாய தாமரை எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எடுத்துருவோம். இம்பியூரிட்டிஸ் எடுத்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரா வரும். இதை திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் அதர் பர்பஸ் ஃபார் இரிகேஷனோ இல்ல ஃபார் அதர் ஃப்ளஷ் பர்பஸ்க்கோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலா இப்ப இருக்கக்கூடிய லார்ஜ் தட் இஸ் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு வந்துட்டாங்க. இது நம்ம யூஸ்வலா எங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ரூஃப்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோம் மாதிரி விஷயங்களை வி கேன் ஏபிள் டு ஓவர் கம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த நமாமி கங்கே ப்ராஜெக்ட்ங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான். ஜஸ்ட் கோ த்ரூ இட். இந்த ஸ்லைட்ஸ் இருக்கு. இட் இஸ் அன் செல்ஃப் ரீடிங் கண்டென்ட் தான். வி ஷுட் நாட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா வித் ரெஸ்பெக்ட் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் மெரைன் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் பத்தின டீடைல்ஸ் பார்த்திருக்கோம்.
நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இன்னும் இருக்கிறது நமக்கு அப்படின்னு பார்த்தா மெரைன் பொல்யூஷன் இருக்கு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு, தென் பயோ வேஸ்ட் இருக்கு. ஸோ இது 3 முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் பேஸ்டு டாபிக்ஸ் முடிஞ்சிடும். அடுத்து நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் தி ஏரியாஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான். அது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஏரியா. ஓகே, ஸோ அதுலயும் கிட்டத்தட்ட 2 to 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டடான ஏரியாஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வர முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் பேஸ்டு டாபிக்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்னைக்கு கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடுவோம். ஸோ வித்தின் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் தி செஷன். வெரி தேங்க்யூ ஃபார் ஆல்.